Hi friends, welcome to Kavilisa Craft. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் friends. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அழகான கிராஃப்ட் பத்தி பார்க்கலாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. woolen thread வச்சு ஒரு அழகான keychain எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க friends. இப்போ பாருங்க நமக்கு தேவையானது woolen thread and gold color thread ஒன்னு scissor இருந்தா போதுங்க. நம்ம இத வச்சு அழகான ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட்டுக்குள்ளே வந்துடலாங்களா? இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் 3 விரல் அளவு வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கணுங்க. சுற்றி எடுத்துட்டு சென்டரில் நல்லா நூல் போட்டு கட்டிக்கணுங்க. அப்போ தான் நல்லா நூல் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நீங்கள் ஒரே கலர் கூட செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான கீச்செயின் ட்ரை பண்ணலாங்க. இல்லை 2 கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அழகான கீச்செயின் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கீக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா இது எந்த மாதிரியான கீச்செயின் மாடல் நான் செஞ்சிட்ருக்கேன்னு? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உடனே போயிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி woolen thread கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஒரு அழகான ஒரு ஃபார்ம் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ இது மாதிரி வரிசையாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சீப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு நல்லா சீவி விட்டுக்கோங்க. அப்போ அது ரொம்ப அழகாக பசுன்னு வருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நாங்கள் ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிராஃப்டில் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணமே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிராஃப்ட் மிஸ்ஸு தான். ஸோ நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தேன். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பாம்பம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. சைஸ் வரையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய சைஸ், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், அதுக்கப்புறம் 2 நார்மலாக ஒரே மாதிரியான சைஸு, அதை விட ரொம்ப குட்டியான ஒரு சைஸு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் காமிச்சிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 விரல் அளவு மட்டும் எடுத்து த்ரெட்டு சுற்றிக்கிட்டு ஒரே ஒரு கார்னரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இன்னொரு கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது 2. ஸோ இப்போவாது கெஸ் பண்ணிங்களா நான் என்ன மாதிரியான கீச்செயின் செய்ய போகிறேன்னா? கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த த்ரெட்டில் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அந்த பாம்பை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே குட்டியாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது ஒட்டிக்கணுங்க. இப்போ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது கீழே 2 சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் அந்த குட்டி குட்டியாக நம்ம எல்லோ கலரில் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த த்ரெட்டை எடுத்து இந்த ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று ஒட்டிக்கிறேங்க. ஓகே, இப்போ கெஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஒரு அழகான ஒரு கிராஃப்ட்டு. ஸோ நம்ம கை மாதிரி இருக்கக்கூடியதுக்காக அந்த 2 த்ரெட்டையும் ஒட்டிக்கணுங்க. சென்டரில் அந்த தலைப்பகுதியில் நம்ம ஒரு அழகாக ஒரு மூக்கு இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக மூக்கு ப்ளஸ் வாய் 2 அதுலேயே வர மாதிரி ஒட்டிக்கணுங்க. அடுத்தது நம்ம ஒட்டக்கூடியது கண்ணு மட்டும் 2 சைடு அழகாக ஒரு குட்டி குட்டி கண்ணு ஒட்டிக்கோங்க. ஸோ நம்மளுடைய கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு அழகான ஒரு டெடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நான் ஒரு கீச்செயின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு கலர் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலே ஒட்டிக்கோங்க. அந்த வளையம் பழைய கீச்செயின் வளையம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ 2யும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய கிராஃப்ட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக என்னுடைய டெடி கீச்செயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ் பார்த்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் அண்ணன் தங்கச்சி யார் பார்த்துருந்தாலும் சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வேணும். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.